தளபதி விஜய் அவர்கள் சினிமாவிற்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக உருவெடுத்திருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா இவர் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு. ஆகையால கண்டிப்பாக இவர்தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு பலருமே சொல்றாங்க. சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வேவுமே அதனையே தான் சொல்லுது. இருந்தாலுமே ஒரு சிலர் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு அடித்துமே சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் இவரிடம் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண விஷயம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. அந்த மனு பாத்தீங்கன்னா யாரோ சோசியல் மீடியாக்களை லீக் பண்ணிருக்காங்க. தாவேகா தரப்பு அதற்கு மிக முக்கிய காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லுச்சு. அதன் பிறகு இந்த பிரச்சனை சற்று ஓய்ந்து விட்டதாக தெரியப்பட்டது. ஆனால் தற்போது இந்த பிரச்சனை மீண்டுமே பூதாகரமாக வெடிக்க இருக்கா. அதாவது சமீபத்தில் தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இருந்தாலுமே அந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு பயனுமே கிடைக்கலையா. சங்கீதா அவர்கள் விவாகரத்து தான் வேண்டும் அப்படின்னு முடிவாக இருப்பதாக தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில சங்கீதா விஜய் அவர்கள் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல செய்தியாளர்களையுமே சந்திக்க இருக்காங்களா. அவங்களை பற்றி ஒரு சில விமர்சனங்களும் இருந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.